அமெரிக்காவோட பார்டர்ஸை ஷேர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு நாடாகவும் அதே சமயம் பெரிய பரப்பளவு வச்சிருக்கக்கூடிய நாடா ஒரு குளிர் பிரதேசமாக இருந்துட்டு இருக்கக்கூடிய நாடு தாங்க கனடா. கனடா நாடை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து பாதுகாப்பு துறையில் கொஞ்சம் பலமாகவும் மேலும் வந்து அமெரிக்காவுடைய ராணுவ கூட்டாளியாக இருந்துட்டு இருக்காங்க. அமெரிக்கா மாதிரி வந்து கனடா இல்லாமல் உலகத்தில் வந்து நிறைய நாடுகளோட வந்து நட்பாக பழகக்கூடிய ஒரு நாடாக கனடா இருந்துட்டு இருந்தாங்க. தேவையில்லாமல் எந்த நாட்டோடய வந்து பிரச்சனை அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி வந்து இருக்கக்கூடிய கனடாவுக்கு இந்தியாவுக்குமே கூட நல்ல ரிலேஷன்ஷிப்ன்றது ரொம்ப காலமாகவே இருந்துட்டு தாங்க வந்துட்டு இருந்தது. இந்தியாவிலிருந்து நிறைய பேர் அங்கே வந்து படிக்கிறதுக்கு போகிறதும் அதே மாதிரி வேலை மாதிரியான விஷயங்களுக்கும் கனடாவுக்கு போகக்கூடிய விஷயங்கள் வந்து ரொம்பவே அதிகமாகவே தாங்க இருந்துட்டு இருந்தது. ஆனால் அந்த நாட்டோட இப்போதைய பிரதமராக இருந்துட்டு இருக்கக்கூடிய ஜஸ்டின் ட்ரூடோ வந்து இந்தியாவோட இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பில் வந்து கல்லெறிகிற மாதிரியான மோசமான ஒரு காரியத்தை வந்து பண்ணி வச்சாருங்க. கனடா நாட்டில் இந்தியாவுக்கு எதிராக செயல்படக்கூடிய அமைப்பாக இருக்கக்கூடிய காலிஸ்தான் அமைப்பை சார்ந்த ஹர்தீப் சிங் நிஜார் என்றவர் கொல்லப்பட்ட சம்பவத்துக்கு அந்த நாட்டோடைய அதிபராக இருக்கக்கூடிய ஜஸ்டின் ட்ரூடோ என்ன சொல்லிட்டாருன்னா, இந்த கொலையில் வந்து இந்தியாவுக்கு சம்மந்தம் இருக்குது, இந்தியாவுடைய உளவு அமைப்பான ராவுக்கு வந்து இதில் பெரிய தொடர்பு இருக்குது, இங்க இருக்கக்கூடிய தூதரக அதிகாரிகளுக்கு வந்து இதுல சம்மந்தம் இருக்கு, அவங்களுடைய துணையோடைய தான் இந்தியாவுடைய ஏஜென்ட்டுங்க வந்து இந்த கொலையை வந்து அரங்கேற்றிருக்கிறதா வந்து இந்தியா மேல ஆதாரமே இல்லாத ஒரு குற்றச்சாட்டை வந்து கொண்டு வந்து வச்சாருங்க. அந்த நிமிஷத்துல இருந்து இந்தியாவுக்கும் கனடாவுக்கும் இருக்கக்கூடிய டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப்ன்றது கடந்த 50-60 வருஷத்துல இல்லாத அளவுக்கு மோசமான கட்டத்தை எட்டிடுச்சுங்க. இந்தியா வந்து இந்த குற்றச்சாட்டுக்கு வந்து கடுமையான எதிர்ப்புகளை வந்து பதிவு பண்ணாங்க. மேலும் வந்து கனடாவுக்கு இருக்கக்கூடிய தூதரா இந்தியாவில் இருக்கக்கூடியவங்களை உடனடியாக வந்து வெளியேற்றுற மாதிரியான விஷயங்களை வந்து பண்ண ஆரம்பிச்சாங்க. இதனால ரெண்டு நாட்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்ன்றது மோசமான ஒரு விஷயமா தான் தொடர்ச்சியாக போயிட்டு இருந்தது. ஒரு பக்கம் இந்தியாவோட இருக்கக்கூடிய டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப்பை மோசமாக்குனதும் அதுக்கப்புறம் கனடாவுடைய நிதி நிலைமையை வந்து மோசமான கட்டத்துக்கு கொண்டு போன காரணத்தினால ட்ரூடோ அரசாங்கத்துக்கு வந்து அவருடைய சொந்த கட்சியா இருக்கக்கூடிய லிபரல் கட்சியிலுமே நிறைய எம்பிங்க எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பிச்சாங்க. மேலும் வந்து பொதுமக்கள் கிட்ட இருந்து எதிர்ப்புங்க அதிகமாக வர ஆரம்பிச்சதுனால அவர் வந்து எப்ப வேணா பதவி விட்டு விலகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு வந்து எக்ஸ்பர்ட்டுங்க சொல்லிட்டு வந்தாங்க. இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல டிசம்பர் மாசம் 2024 அந்த நாட்டுடைய துணை பிரதமராகவும் நிதி அமைச்சராகவும் இருந்த கிறிஸ்டியானான்றவங்க வந்து பதவி விட்டு விலகி போனாங்க. அந்த சம்பவத்துக்கு அப்புறமே கனடாவுடைய அரசாங்கத்தை வந்து ஆட்டம் காண ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம். இப்படி இருக்க போகும்போது ஜனவரி மாதம் 6ஆம் தேதி 2025 அன்னைக்கு ஜஸ்டின் ட்ரூடோ வந்து நாட்டு மக்கள் கிட்ட உரையாற்றி என்ன சொன்னார்னா, சொந்த கட்சியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைங்க நிதி நிலைமை சம்பந்தமான விஷயங்களை வந்து நிறைய பிரச்சனைங்க போயிட்டு இருக்கக்கூடிய காரணத்தினால என்னுடைய பிரதமர் பதவி வந்து ராஜினாமா பண்றேன் அப்படின்ட்டு வந்து பகிரங்கமா வந்து அறிவிச்சாருங்க. ஜஸ்டின் ட்ரூடோ பதவி விலகி இருக்கக்கூடிய நிலைமையில அமெரிக்காவுடைய புதிய அதிபராக வர இருக்கக்கூடிய ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா, நிதி நிலைமையில மோசமா வந்து கனடா தலாடிக்கிட்டு இருக்கிறது நல்லது இல்ல, அமெரிக்காவுடைய 51வது மாகாணமா வந்து கனடா இணையறதா வந்து கனடாவுக்கு வந்து பாதுகாப்பு ரீதியாகவும் பொருளாதார ரீதியாக வந்து நல்லபடியா இருக்கும் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காருங்க. ஷார்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த இன்ஃபோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா மறக்காம உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. வீடியோ சம்பந்தமான உங்களுடைய கருத்துங்களை வந்து கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. பர்சனலா இது எல்லாத்தையும் தாண்டி உங்களுக்கு எதனா உதவ நினைச்சீங்கன்னா சூப்பர் தேங்க்ஸ் மூலமாவோ QR கோட் மூலமாவோ உங்களால முடிஞ்ச ஹெல்ப் வந்து எங்களுக்கு பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ்.